வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்என்பினா என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்என்பி அதாவது லோ நாய்ஸ் பிளாக் டவுன் கன்வெர்ட்டர் அப்படிம்பாங்க. அந்த எல்என்பில பார்த்தீங்கன்னா, 2 வகை இருக்குது. கேயூ பேண்ட் எல்என்பி, சி பேண்ட் எல்என்பி அப்படிம்பாங்க. கேயூ பேண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேயூ பேண்ட் தான். அதாவது 2 ஃபீட் டிஷ். ஏர்டெல், வீடியோகான், சன் டைரக்ட் இது போல டிஷ். சி பேண்ட் அப்படிங்கிறது பெரிய டிஷ் 6 ஃபீட் 8 ஃபீட் 10 ஃபீட் இது போல இது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து பெட்ரோல் பங்குகளையும் வச்சிருப்பாங்க. அது போல டிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கேயூ பேண்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த எல்என்பி பார்த்தீங்கன்னா சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சி பேண்டை பொறுத்த வரையில். இந்த எல்என்பி ஃபர்ஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் டிஷ் இருக்குது பார்த்தீங்களா, சதுரமா தட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் சிக்னலை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது டிஷ்ஷு. அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்பிக்கு சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணி ஒரு கன்வெர்ட் பண்ணுது. எல்என்பி கன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கீழே அவுட்புட்டாக 18 வோல்ட்டை சென்ட் பண்ணுது. இதுதான் எல்என்பியோட வேலை. ஓகேங்களா? இந்த கேயூ பேண்ட் அலைவரிசைன்னு பார்த்தீங்கன்னா 12 ஜிகாஹெட்லேருந்து 18 ஜிகாஹெட் வரைக்கும் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்என்பி நம்ம எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். எல்என்பியில் ஒன்றும் இல்லை, நாய்ஸ் லெவலை பேஸ் பண்ணி தான் வாங்கணும். அதாவது 0.1 டிபி, 0.5, 0.7, 0.8 இது போல் நிறையா டிபி வகை இருக்கும். இந்த 0.1, 0.2லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்பி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 80 டிபி வரை கிடைக்கும். 80 to 85 வரை கிடைக்கும். நல்லா கெயினாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். உங்களுக்கு மழை காலம், காத்தடி காலம் இது போல் இதுல எல்லாம் நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து சிக்னலை வந்து லாஸ் இல்லாமல் படம் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கடையில் கேட்டிங்கன்னா, பேசிக்காக போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சன் டைரக்ட் எல்என்பி தான் எடுத்துனே தருவாங்க. இதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க, போய் போட்டுக்குங்க அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய டிஷ் மட்டும் சேல் பண்ணிட்டு இருப்பாங்களா, பெரிய சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா தான் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா முதல்லாம் 2 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எல்என்பி, சன் டைரக்ட் இது போல் ஒரு சில எல்என்பி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். ஷார்ப் தான் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. இப்பயும் அதான் இருக்குது. நல்லா கெயின் பண்ணி தரும் நமக்கு. இந்த சாலிட் கம்பெனி தான் 0.1 டிபி 0.2 டிபிலாம் நல்லா 2 ஃபீட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சி பேண்ட் டிஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சாலிட் கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா கேயூ பேண்டுக்கும் எல்என்பி தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால சாலிட் கம்பெனி நீங்கள் கேளுங்க, கேட்டு வாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க நாய்ஸ் லெவல் என்ன, கெயின் லெவல் என்ன அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சன் டைரக்ட் இது போல் இதுலலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி சாலிட் கம்பெனி நான் இமேஜில் காமிச்சிருப்பேன். அதுபோல் 0.1 டிபி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும், நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கிடைக்கல அப்படின்னா ஷார்ப் வாங்குங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா ஏர்டெலோட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இன்வெர்ட்டர் அந்த எல்என்பி நல்லா இருக்குது. அது 0.5 டிபி, அதுவும் நல்லா இருக்குது கெயின். அப்படி இல்லை அப்படின்னா சன் டைரக்ட் வாங்கிக்கோங்க. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்கை இமேஜ் ஒட்டி கொடுத்துருவாங்க, இது டாடா ஸ்கை எல்என்பின்னு. ஏன்னா டாடா ஸ்கைலேருந்து அஃபீஷியலாக அவங்க எல்என்பியே வெளியே விடலை. நான் ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா புது டிஷ் மாட்டும்போது ரொம்ப அவசியப்பட்டேன். சிக்னலே பிடிக்க முடியல. சரி, சிக்னல் பிடிக்க முடியுது. சன் டைரக்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 72 கிடைக்கும். 55க்கு மேலே என்னால் கெயினே பண்ண முடியல. கேட்டால் இது வந்து டாடா ஸ்கை எல்என்பி நல்லா குவாலிட்டியாக இருக்கும்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்என்பி நாங்கள் வாங்குறது இல்லை. ஏர்டெலோட இன்வெர்ட்டர் எல்என்பி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா சன் டைரக்ட் கூட யூஸ் பண்ணுங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஷார்ப்னு கேட்டு வாங்குங்க. அது ஒரு சில கடையில் கிடைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது தயவுசெய்து நிப்பாட்டிடுங்க. ஏன்னா அது ரொம்ப டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் வருது. அது இல்லாமல் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருப்பாங்க. சாதாரண சன் டைரக்ட் எல்என்பி பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது மார்க்கெட் கஸ்டமருக்கு ஒரு சில கடையில் 120 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதிகபட்சம் 150 to 180 வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இதில் நெட்டில் பார்த்தீங்கன்னா 250 300 போட்டிருப்பாங்க. அதில் தயவுசெய்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் கேயூ பேண்டு. கேயூ பேண்டில் இன்னொன்று சிறப்பம்சம் என்னென்னா, கேயூ பேண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கெயின் அதிகம், வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதே சி பேண்டில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அதிகம். கெயின் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேர் கமெண்டில் கேட்டாங்க, ப்ரோ ஒரு எல்என்பியில் 2 அவுட்புட் எடுக்க முடியுமா அப்படின்னு. தாராளமாக எடுக்கலாம். இப்போ நான் இமேஜில் காமிக்கிற மாதிரி எல்என்பி வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா எல்என்பிலையும் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் எடுக்கலாம், 4 அவுட்புட், 8 அவுட்புட் எடுக்கலாம். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் தான் மாட்டியிருப்பாங்க, நிறைய வயர் கனெக்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்னலை மட்டும்தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். இப்போ ஒரு எல்என்பியில் 4 போர்ட் இருந்துச்சுன்னா, இப்போ ஏர்டெல் சிக்னல்னா ஏர்டெல் சிக்னலில் மட்டும்தான் 4 போர்ட் எடுக்க முடியும். நீங்கள் வேறு டிஷ்கில் எடுக்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே டிஷ்ல பார்த்தீங்கன்னா 4 கனெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால எல்என்பியோட ப்ரைஸும் கொஞ்சம் ஹெவியாக தான் வரும்.
நீங்கள் வாங்கி சூஸ் பண்ணிக்கங்க. அப்படி உங்களால் சிக்னல் பிடிக்க முடியல அப்படின்னா டெக்னீஷியன் யாராவது கூட்டிகிட்டு வந்து இந்த மீட்டரை வச்சு சிக்னல் பண்ணிக்கங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அவுட்புட்டை எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி பேண்டு. ஸோ சி பேண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனிட் அப்படிம்பாங்க, ஐடியூ அப்படிம்பாங்க. ஸோ இவங்களோட அலைவரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஜிகாஹெட்லேருந்து 8 ஜிகாஹெட் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ சி பேண்டை பொறுத்த வரைக்கும் இன்டெல் செட் 17 தான் அதிகமாக கவர் பண்ணுறாங்க. எந்த ஒரு டெக்னீஷியன் சி பேண்ட் போட்டாலுமே இன்டெல் செட் 17 பேஸ் பண்ணி தான் போடுவாங்க, 6 ஃபீட்டு. ஏன்னா அதில் தான் அதிக தமிழ் சேனல் கிடைக்குது. சிக்னலும் கொஞ்சம் ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும் நம்மளால. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுதான் வேவ் லென்த் அதிகம், சிக்னல் கொஞ்சம் கம்மி தான் சி பேண்டை பொறுத்தவரைக்கும். சி பேண்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியாது. ஏன்னா நாங்கள் சி பேண்டுக்கு அதிகமாக 6 ஃபீட்டு 10 ஃபீட் டிஸ் இன்ஸ்டால் பண்ணதில்லை. அதனால் நமக்கு 2 ஃபீட் டிஸ் ஒன்லி தான். ஸோ சி பேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம சைடு ஆள் இருக்காங்க. அவங்கள வச்சு நாங்கள் உங்களுக்கு வீடியோ கன்ஃபார்ம் ரெடி பண்ணி தர்றோம். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் எல்என்பி வாங்கிக்கிங்க. ஸோ எல்என்பி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் யார்ட்டையாவது கேளுங்க டெக்னீஷியன்ட்ட. அப்படி இல்லை அப்படின்னா நெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்கும். ஸோ இதோட வீடியோ ஸோ இது போல் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கங்க. ஏன்னா ஒரு சில கடையில் போய் எல்என்பின்னு கேட்டால் சாதாரணமான எல்என்பி கொடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.